ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் நிருபம் 2 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தாழ்மையோடு நீங்கள் மேன்மை ஒவ்வொருவரையும் நீங்கள் உயர்வாய் எண்ண கடவீர்கள். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வாதினாலும் வீண் பெருமையினாலும். இப்ப நாம தேவனுடைய ராஜ்யத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், கிருபையை தருகிறார். நாம் தாழ்மையுடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயரத்தில் உயர்த்தி வைப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பொழுது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் தேவ சமூகத்தில். இப்ப நீங்க வேதத்தை அப்படி கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தானியேல் யாரு அப்படின்னா, அவர் ராஜகுமாரர், ராஜகுமாரர் உள்ள ஒருவர். அவனை சிறையா கொண்டு போறாங்க வாலிபர்ல. இப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க, எப்படி துன்பப்படுத்திருப்பாங்க. இவனை ராஜா இடத்துல கொண்டு போனப்ப வாலிபர்கள் திறமைசாலிகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல தானியேலும் ஒருவர். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தானியேல், நான் யார் தெரியுமா, ராஜகுமாரர், நான் எப்படி அப்படி அல்ல சொல்ல, தாழ்மையாய் பவ்யமாய், வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது he never ever interact with the people like this. அவன் நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் மேல வரணும், நான் உயர்வா வரணும், நான் இந்த இடத்துல உயரணும். விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க தான், நான்டைய பிள்ளைன்னு சொல்லிக்குவாங்க தான். ஆனா மறைமுகமாய் மற்றவங்களை போட்டு கொடுக்கறதே அவனுக்கு வேலையா இருக்கும். இப்ப மற்றவளை பத்தி அவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், பண்ணாததை பண்ணதா சொல்லுவான், வீண் பெருமையை சொல்லுவான். பாருங்க, நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன், அவனால செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் அதாவது செஞ்சது வேற ஆள் இருக்கும், இவர் பேர் வாங்கிக்குவாரு, ப்ரொமோஷன் வாங்கிக்குவாரு. ஆனா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அவ்வளவு பிரார்த்தனமும் அவங்ககிட்ட தான் இருக்கும், திருட்டுத்தனம் அவ்வளவும் அவங்ககிட்ட தான் இருக்கும். பொல்லாப்பான காரியங்களை செய்யறதுல அவனை போல ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஆனா கேட்டா, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, மரம் கனிகளினாலே அறியப்படும். என்ன மாதிரி கனி இருக்கணுமா? அத்தி மரம் அத்திப்பழங்களை தான் தரும். திராட்சை செடி திராட்சை கனிகளை கொடுக்கும். ஒலிவ மரம் ஒலிவ பழங்களை கொடுக்கும். மாதுளம் செடி மாதுளை பழங்களை கொடுக்கும். நம்மால முள்ளு மரத்துல போய் ஆப்பிள தேட முடியுமா? இப்ப நம்ம ஆட்கள் அப்படிதான், ரட்சிக்கப்பட்டதேன்னு சொல்லுவான், அவ்வளவு மாய்மாலமா இருப்பான். ஒருவரை ஒருவர் தாழ்மையோடு. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது என்ன? வீண் வாது வேண்டாம், பெருமை வேண்டாம். நீ தாழ்மையா இருந்தாலே கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், நாட்கள் வரும். கர்த்தர் அந்த காலம் வரை நம்மை காத்திருக்க பண்ணுவார். அவர் உயர்த்தும் பொழுது ஒருவரும் தடுத்து விட முடியாது. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மோசே கிட்ட சொல்றாரு, நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்ல, நீ தேவனோடு பேசணும்ல, தேவன் உனக்கு கொடுக்கறத நீ கேட்கணும்ல, தேவன் உனக்கு கொடுக்கறத நீ எழுதி ஜனங்களுக்கு பிரமாணங்களாய்
கட்டளைகளாய் கொடுக்கணும்ல. அப்ப நீ என்ன பண்ணு, அதிகாலையில் இருட்டோடே நீ எழுந்து மலையின் மேல் ஏறு. மலையின் மேல் ஏறுவது சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் வெரி ஹார்ட் டு climb a mountain like Sinai. சீனாய் மலையை போன்ற ஒரு மலையில ஏறுவது மிக கடினம். ஏனால் அது கண்மலை, அது கற்பாறையினால் நிரப்பப்பட்ட மலை. அந்த மலையில ஏறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. He has to climb. அவனை ஏற சொன்னான். ஒரு இடத்தில் கொடுமுடியில் வந்து அவனை நிற்க சொன்னான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருக்க வேண்டும். அவனுக்கு வயது என்ன? 80 வயதில் இஸ்ரவேல் ஜனங்களையோ எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி அவன் வந்து 40 ஆண்டு காலங்கள் அவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தான். அவனுடைய ஒவ்வொரு முறையும் அவன் ஏறும் பொழுது வாலிபன் அல்ல, வயதானவன். ஆனால் ஏறி போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசினார். ஐயோ, எனக்கு கடினமாய் இருக்கிறது, நான் அதை செய்துவிட முடியாது, எனக்கு வேற ஏதாவது ஈஸியா லிஃப்ட் ஏதாவது வைங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டானா? இன்றைக்கு வருகிறவர்கள், இன்றைக்கு விசுவாசத்தில் வருகிறவர்கள், இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு வருகிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு ராத்திரியிலே நான் ஐஸ்வர்யவனா மாறிடணும். ஆபிரகாமை வாசிட்டு, ஆபிரகாம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் கூப்பிட்டாரு, 13வது அதிகாரத்துல செல்வ சீமானா வச்சிருக்காரு, நானும் ஒரே அதிகாரத்துல அவன் மாறுறது போல நான் மாறிடணும். அதுக்கு எத்தனை காலங்கள் எடுத்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அது அவனுடைய ஆடு மாடுகளுடைய பெருக்கம் பெருகி அவர்கள் வாழ்ந்த அந்த பூமி தாங்க கூடாததா இருந்தது. அப்ப அது பெருக்கம் வருவதற்கு எத்தனை காலம் எடுக்கும் தெரியல. இப்படி காலங்கள் எடுத்ததெல்லாம் நம்ம கணக்கு பண்ணாம நம்ம சொல்றோம், நான் அவரை போல உயர்ந்து விட வேண்டும். சரி, அவரை போல உயரு. அவர் பாடுகளுக்குள்ள போனார், அந்த பாடுகள் அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் டக்குன்னு மேல வந்துடணும், மேல அப்படியே உயரத்துல வந்து அங்க நான் உட்காந்துடணும். ஒரு மனிதனை பார்த்தேன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாருக்கும் மேல நான் டாப்ல இருக்கணும், நான் மேல. சரிப்பா, இப்ப அவனுடைய அந்த மனிதனுடைய பெயருக்கு முன்பு டாக்டர், ஓகே, காரு, ஓகே, அப்படி சில நன்மைகள், அப்படி இப்படி அப்படி இப்படி நிறைய நன்மைகள். உள்ள போய் பார்த்தா போன் அடிக்கிறான் பேங்கார, சார் இன்னும் லோனு கட்டல, நான் வந்து நாளைக்கு, இன்னைக்கு நான் வெளில இருக்கேன், சாயந்தரம் கட்டிருக்கிறேன். இல்லை சார் அப்படின்னு அவன் என்னமோ பேசுறான், கட்ட இத்தனை மாசம் கட்டாம இருக்கு, நீங்க சீக்கிரம் கட்டுங்க. கட்டிடுறேன். நான் கேட்கிறேன், அப்படி கடன் வாங்கி, அப்படி லோன் வாங்கி கட்ட முடியாம அந்த காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாயிருப்பதை போல, பெரிய பகட்டாயிருப்பதை போல, ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதை போல, ஒரு பெரிய பாஸ்டர் போல, ஒரு பெத்த பாஸ்டர் போல, ஒரு பெரிய விசுவாசியை போல தான் வந்து பணக்காரனை போல காண்பித்து கொள்ளுகிறது. அது நிலைத்திருக்காது. ஒரு மனிதன் சொல்வார், எனக்கு அந்த ஊழியக்காரரை தெரியும், அந்த ஊழியக்காரர், ஐயோ நான் போன் போட்டா எடுப்பாரு, நான் மாசத்துல ஒரு தடவை போய் அவரை பார்த்து ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவேன். யார் விட்டு காசு? ஊரடிச்சு ஒலையில போட்ட காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வர. அவருக்கு தெரியாது, அது இவன் திருட்டு பையனா அவருக்கு தெரியாது. சமீபத்தில் அவரை குறித்து பேப்பர்ல வந்துச்சு. என்னன்னு பார்த்தா சிபிஐ அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. என்னன்னா, பல லட்சம் கோடிக்கணக்கான பணங்களை அவர் திருட்டு வேலை பார்த்து நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாரு. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணைகள்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நானுடைய பிள்ளை, எப்படியாவது குறுக்கான வரையில நான் உயர்த்தணும் இல்லை. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு பிலிப்பியருக்கு, எப்பா வீண் வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது ஒரு காரியத்தை செய்யாம, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. வீண் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது அந்த காரியத்தை செய்யாம, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அவங்க உங்களை விட உயர்ந்தவர்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் உயரணும், வேற எவனும் உயரக்கூடாது, நான் தான் எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட், அவன் வந்துடக்கூடாது, ஐயோ அவன் மேல வந்துட்டான் அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது நீ எப்படி தடுக்க முடியும். தானியேலுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல. தானியேல என்ன தெரியுமா பண்ணானுங்க, எல்லாத்துலயும் ராஜாவுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்றான். அவன் ரொம்ப டாப்ல வந்துட்டு இருக்கான், நம்ம பதவியெல்லாம் அவனை விட கீழே இருக்குது, அவன் அடிமையா வந்தவன் இப்போ டாப்ல இருக்கான், நம்ம மண்ணின் மைந்தர்கள், நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு வீண் பெருமை பேசுறதா வீண் பெருமை. இது நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், நாங்க இப்படி இருக்கோமே. உடனே தானியேலுக்கு ஒரு செக்கு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை நோக்கி மட்டும்தான் விண்ணப்பம் பண்ண. 1 மாசம் அப்படிதான். இவன் தானியேல் அதெல்லாம் கண்டுக்கல, அவன் விண்ணப்பம் மட்டும் தான் பண்ணிட்டே இருந்தான். உடனே நம்ம அவனை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவனை எப்படி அழிக்கிறது, உடனே சிங்க கபில தூக்கி போடுங்கப்பா அவனை. கரிவுக்கு அந்த அதுல உடன்பாடெல்லாம் கிடையாது. பெருமை, தங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாய் நினைக்கிற எண்ணம் இல்லை. என்ன இருந்துச்சுன்னா அவனுக்கு விரோதமா எழும்பி இருக்க மாட்டான். தானியேலும் அவர்களுக்கு விரோதமா அவன் எழும்பினதே இல்லை, ரொம்ப அமைதியா இருப்பான். தானியேலை தீர்வே போட்டாங்க, சிங்கம் ஒன்றும் படல. தரிவு கோவம் வந்துருச்சு, தானியேலுக்கு ஒன்றும் படல, கோவம் வரல, தரிவு கோவம் வந்துருச்சு. இத்தனை அபிஷியல் சேர்ந்து ஒரு உண்மையான மனிதனை இப்படி பண்ணிட்டீங்களாடான்ட்டு அவ்வளவு பெரிய குடும்பத்தோட தூக்கிட்டு போய் போடு. சிங்கம் அடிச்சு சின்னபனம் ஆயிடுச்சு. இந்த கால வேளையில் ஆண்டவர் மற்றவர்களை நீங்கள் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களா எண்ணி மட்டும் பாருங்க, உயர்வு உங்களை தேடி வரும். அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு அது பண்ணிட்டான், அவன் எனக்கு இது பண்ணிட்டான், சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவங்களை குறித்து சோர்வடையாதீங்க. அதற்கு மேல ஒரு காரியம் இருக்கு. அவன் உங்களுக்கு தீமை செஞ்சான், அவங்களுக்கு துன்பப்படுத்தினான், ஆனால் அதற்கு நடுவில் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். உங்கள் ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவன் எத்தனையோ தீமை செஞ்சான், அவங்களை அழிக்க நினைச்சான், அப்பையும் கர்த்தர் கூட தான் இருந்தார். நாள் வரும், அந்த நாட்களில் கர்த்தர் அதை விளங்க பண்ணுவா. அவன் எனக்கு இதை செஞ்சுட்டான், அப்ப நான் சும்மா விட முடியுமா? நானும் இப்படி செய்வேன். நிக்காதீங்க. அவன் செய்தானா, தீமை செய்தானா, நன்மை செய். மேன்மை நிச்சயம் உங்களை தேடி வரும். ஆமென்.